Hello friends, welcome back to my channel. இந்த நியூ மாடல் பர்ஸுக்கு முறுக்கு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சௌமியான்ற சிஸ்டர் முறுக்கு கைப்பிடி பின்னும்போது ரன்னிங் ஒயர் தீந்து போச்சுனா எப்படி ஜாயிண்ட் போடுறது, ஜாயிண்ட் போட முடியுமா அப்படினு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வீடியோல இவங்களுக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் முறுக்கு கைப்பிடி பின்னும்போது எப்படி ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட்பேக்கை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துடலாம். ஒரு பக்கத்துல பிங்க் கலர்லயும் இன்னொரு பக்கத்துல ரெட் கலர்லயும் இருக்கும். பிங்க் கலர் அந்த பர்ஸோட ரெட் கலர் பவுச் வந்துட்டு அட்டாச் பண்ணி பின்னிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு டபுள் கம்பார்ட்மெண்ட் பர்ஸ்னு சொல்லலாம். நார்மல் நாட்ல டபுள் கம்பார்ட்மெண்ட், ட்ரிபிள் கம்பார்ட்மெண்ட் பர்ஸ் எல்லாம் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம். இதுல வந்துட்டு பிஸ்கெட் நாட்ல போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இந்த பர்ஸ் எப்படி பின்றதுன்னு ஃபுல் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்க. இப்போ இந்த பர்ஸுக்கு எந்த அளவுக்கு ஹேண்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அளந்துக்கோங்க. இது வந்துட்டு உள் ஒயர், உங்களுக்கு ஹேண்டில் எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டு இதுல இருந்து ஒரு 1/4 அடி விட்டுட்டு இதை அப்படியே பாதியா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த அளந்த ஒயர் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு இப்போ நான் மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த கைப்பிடியே நீங்கள் எந்த மாடல் கூடைக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் உள் ஒயர் அளந்து கட் பண்ணுறேன் இல்லையா, இதே மெத்தட்லேயே உங்களுக்கு எவ்வளோ பெரிய கைப்பிடி வேணுமோ அந்த மாதிரி அளந்துக்கோங்க. இப்போ நான் 3.25 அடி வரைக்கும் அளந்துருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் 4 அடி எடுத்திருக்கேன். ஆனால் 3.25 அடினா நீங்கள் கரெக்டாக 3.25 அடியே எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சின்ன பர்ஸ் அப்படின்றதுனால 2 உள் ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு 3 இல்லை 4 ஒயர் கூட எடுத்துக்கோங்க. சைடில் 3 பிஸ்கெட் நாட் வந்துட்டு இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிற பிஸ்கெட் நாட்டில் இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணுறேன். உங்களோட பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல ஹேண்டில் வேணுமோ அந்த இடத்துல இந்த உள் ஒயரை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் கூடைக்கு கூட இந்த கைப்பிடியை பின்னலாம். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். 3 அடியில் 2 ஒயர் கட் பண்ணி உங்களுக்கு ஹேண்டில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு உள் ஒயர். அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். உள் ஒயர் எந்த ஹோலில் நம்ம ஜாயின் பண்ணமோ அதே ஹோலில் இந்த ரன்னிங் ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி விட்டுக்கோங்க போதும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரன்னிங் ஒயர் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு சின்ன ஒயர் இருக்கும். ஸோ இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாட் போடணும். இப்படி உள் பக்கமாக ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்குள்ளேருந்து மொத்தம் 3 ஒயர் இருக்கும். இந்த சின்ன ஒயரோடு சேர்த்து இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ டைட் பண்ணிக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த ஒயரை இப்படி உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணி இந்த லூப்பில் இருந்து 2 ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி உள் பக்கமாக ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த 3 ஒயரை லூப்புக்குள்ளேருந்து வெளியே எடுக்கணும். இப்போ நாடை டைட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி ஃபோல்டு பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த 2 ஒயரை வெளியே எடுக்கணும். இதுதான் முறுக்கு கைப்பிடி. 2 கையில் மாற்றி மாற்றி இந்த கைப்பிடி பின்னிங்கன்னாக்கா மெலிசா நார்மல் கூடைக்கு போடுற கைப்பிடி மாதிரி இருக்கும். இதே ரைட் ஹேண்டில் மட்டும் இதே மாடல் கைப்பிடி நீங்கள் பின்னிங்கன்னாக்கா கொஞ்சம் பட்டையாக வரும். அது பூஜா கூடைகளுக்கு போடலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட சேவல் ஒன்று பின்னி இருந்தோம். அந்த சேவலோட தோகையும் அந்த வால் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவும் இந்த வீட் நாட் ஹேண்டில் தான் போட்டிருப்பேன். இந்த சேவல் எப்படி பின்றதுன்னு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா பேர்ட்ஸ் அண்ட் டாய்ஸுக்கு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, அதுலேயும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் பின்னியாச்சு. இந்த ஒயரை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு பின்னுறேன். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி இந்த கைப்பிடியை பின்னலாம். இருக்கிறதுலையே ஈஸியான கைப்பிடி இந்த முறுக்கு கைப்பிடி தான். இது சின்ன பர்ஸ் அப்படின்றதுனால 2 உள் ஒயர் மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய ஒயர் குடைகளுக்கு இந்த கைப்பிடி பின்ன போகிறீங்கன்னாக்கா 4 ஒயர் 5 ஒயர் கூட உள் ஒயராக வச்சுக்கலாம். கைப்பிடியும் கொஞ்சம் தடிமனாக வரும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த முறுக்கு கைப்பிடி ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ரன்னிங் ஒயரே இல்லாமல் மல்டி கலரில் முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறது, டபுள் ட்விஸ்டட் ஹேண்டில், ட்ரிபிள் ட்விஸ்டட் ஹேண்டில்னு இந்த முறுக்கு கைப்பிடியே நிறைய புது மாடலில் வந்துட்டு போட்டிருக்கோம். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். கொஞ்சம் தூரம் பின்னிட்டு அதுக்கப்புறமா ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.
பாதி வரைக்கும் இந்த கைப்பிடியை பின்னி முடிச்சிட்டேன். இப்போது ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ரோலோடு தான் எடுத்திருக்கேன், அதனால் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜாயிண்ட் போட போகிறேன். ரைட் சைடு தான் கட் பண்ண ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ ரைட் சைடு தான் இந்த ஒயரை ஜாயின் பண்ணணும். பள்ளமான பக்கம் மேல் பக்கம் வர மாதிரி வச்சு இப்போ நான் இந்த ஒயரை சொருகிறேன். ஒரு 1/4 அடி வரைக்கும் மேலே இந்த ரன்னிங் ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த துண்டு ஒயர் இருக்குது இல்லையா, இது அப்புறமா இந்த ரன்னிங் ஒயர், இந்த 2 ஒயரையும் சேர்த்து இப்போ நம்ம நாட் போட போகிறோம். சின்ன ஒயர் உள்பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த 2 ஒயரையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த லூப்புக்குள்ளேருந்து 2 ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. 2 ஒயரை வச்சு நம்ம நாட் போடுறதுனால இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தடிமனாக அந்த கைப்பிடி வரலாம். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உள் ஒயர் தெரியாத அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்டில் நாட் போடுறேன். நம்ம இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா பிங்க் கலர் ரன்னிங் ஒயர், அதோடு சேர்த்து நாட் போடுறேன். 3 இல்லை 4 நாட்டு மட்டும் 2 ஒயரோடு சேர்த்து நாட் போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்டில் நாட் போடுறேன். போட்டுட்டு இதுக்கு மேலே அந்த சின்ன ஒயரை வச்சு நாட் போட வேண்டாம். அந்த சின்ன ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை வச்சு நார்மலாக எப்பவும் போல் போட்டுக்கோங்க. இப்போது லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கத்துலேயும் பிங்க் கலரில் சின்ன ஒயர் இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயர் ஒன்று ஆல்ரெடி இருந்த ரன்னிங் ஒயர், அந்த சின்ன துண்டு இருந்துச்சு இல்லையா அது. இந்த மாதிரி மெத்தடில் ஜாயிண்ட் போடுறதுனால ஜாயிண்ட் போட்டதே தெரியாது. 2 ஒயரோடு சேர்த்து நீங்கள் கைப்பிடி பின்னிங்கனாக்கா ரொம்ப தடிமனாக இருக்கும், அது கிளியராக தெரியும். அதனால் ஒரு 3 இல்லை 4 நாட்டு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற உள் ஒயரோடு சேர்த்து அதை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மட்டும் வச்சு நாட் போடுங்க. உருட்டு கைப்பிடி பின்னும் போது 4.5 அடி இல்லை 5 அடி 6 அடி ஒயர் எடுத்துக்கோங்கன்னு கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்துட்டு சொல்லலாம். இந்த முறுக்கு கைப்பிடிக்கு கரெக்டாக இவ்வளோ மெஷர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்துட்டு ஒயரோட தடிமனுக்கு ஏற்ற மாதிரியும் உள் ஒயர் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரியும் கண்டிப்பாக வந்துட்டு ஒயரோட அளவு மாறும். 4 நாட் மட்டும்தான் 2 ஒயரை வச்சு போட்டேன். ஸோ ஜாயிண்ட் போட்டதே சுத்தமாக தெரியல பாருங்கள். ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம முறுக்கு கைப்பிடிக்கு ஜாயிண்ட் போட்டதே தெரியாமல் எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு கைப்பிடி எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் பின்னிக்கோங்க. இப்போ இந்த கைப்பிடி ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு இந்த ஒயரை ஹேண்ட்பேக்கோடு செட் பண்ண போகிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம் ஈவனாக. ஒயர் வந்துட்டு நான் 4 அடி எடுத்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 அடி எடுத்துக்கோங்க, இந்த ஹேண்ட்பேக்குக்கு சரியாக இருக்கும். இந்த கைப்பிடி பின்னும்போது ஹேண்ட்பேக்கோட இந்த பக்கத்தில் எந்த நாட்டில் ஸ்டார்ட் பண்ணமோ இந்த பக்கத்தில் அதே நாட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ எந்த இடத்துல நீங்கள் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் ஹோலில் 2 ஒயரும் அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் ஹோலில் 2 ஒயரையும் கொண்டு போகணும். இப்போது பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை ஏதாவது ஒரு ஹோலில் உள் பக்கமாக கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு இந்த 5 ஒயரையும் 2 எடுத்து முடி போடணும். முடி போட்டுட்டு இந்த பர்ஸுக்குள்ளேயே சொருகி விட்டுறணும். அவ்வளோதான். பிரிஞ்சு வராத அளவுக்கு டைட்டாக முடி போட்டுக்கோங்க. ஒரே ஹோலில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் ஹோலில் இருக்கிற ஒரு ஒயர், ரைட் ஹேண்ட் ஹோலில் இருக்கிற ஒரு ஒயரை கரெக்டாக பிடிச்சி முடி போடணும். ரன்னிங் ஒயரே இல்லாமல் முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் மல்டி கலரில் ஒயர் கூடைகள் பின்னுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட கூடைக்கு ஏற்ற மாதிரியே முறுக்கு கைப்பிடியும் பின்னலாம். நீங்கள் 5 கலர் 6 கலர் இல்லை 10 கலர் யூஸ் பண்ணி ஒயர் கூடைகள் பின்னாலும் முறுக்கு கைப்பிடியும் 10 கலரில் உங்களால் பின்ன முடியும். மல்டி கலர் முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா நஹாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறதுன்னு கிளியர் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.